ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன நெசா டீமன் சைல்ட் இஸ் பேக்னு ஒரு சூப்பரான கதையை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே இதே மாதிரியே நெசான்னு 2019ல ஒரு படமும் நெசா ரீபான்னு 2021ல ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா அந்த படம் ரெண்டுத்தையுமே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஒரு படம் 3 லட்சத்துக்கும் மேல வியூஸ் போயிருக்கு, இன்னொரு படம் 4 லட்சத்துக்கும் மேல வியூஸ் போயிருக்கு. ஒருவேளை நீங்க அந்த படங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதையும் பாருங்க. சரி, இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடவுளுக்கு நிகரான சக்திகளோட பிறக்கக்கூடிய நம்ம படத்தோட கதாநாயகன் தவிர்க்க முடியாத காரணங்களால பாவம் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இறந்து போன தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக அப்பாவா ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, கடைசியில ஹீரோ உயிரோட வந்தானா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா படத்தோட கதையும் விஎஃப்எக்ஸும் சும்மா மிரட்டி விட்டுருப்பானுங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு நோட்டிபிகேஷன் டக்குன்னு வரும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எந்த மாதிரியான சீரிஸ் போட்டா பிடிக்குங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல மிகப்பெரிய கடல்களுக்கு நடுவுல ஒரு பெரிய கப்பல் நிக்குது. ஆக்சுவலா இது கடல்களின் கடவுளா வாழக்கூடிய டிராகன்கள் இருக்குல்ல, அந்த டிராகன்களோட இளவரசனோட கப்பல் தான் இது. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த கப்பலையே உடைச்சு தள்ளிக்கிட்டு டிராகன் இளவரசன் வேக வேகமா கடல்ல நீந்த ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில 2 நெருப்பு சக்கரங்கள் அந்த டிராகனை விடாம துரத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த இளவரசனும் ரொம்ப சாதாரணமான ஆள் கிடையாது. நெருப்பு சக்கரங்களையே ரொம்ப அசால்ட்டா கையால பிடிக்கிறான். அலேக்கா தூக்கி போட்டு வாழை வச்சு டப்புன்னு உரடி நெருப்பு சக்கரங்கள் பறந்து போகும்போது டிராகன் இளவரசன் தண்ணீரை வச்சு தாக்கலான்னு பாப்பான். அப்ப ஒரு மாய கம்பளம் உள்ள பூந்து அந்த தண்ணீரை நெருப்பு சக்கரங்கள் மேல படாத மாதிரி தடுக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு மாய வளையம் பறந்து வந்து டக்குன்னு அந்த இளவரசனோட கழுத்தையே லாக் பண்ணிடுச்சு. இதனால தண்ணீரை அதால கக்க முடியல. சடனா தண்ணீருக்குள்ள இருந்து பறந்து வந்த ஒரு மந்திர ஈட்டி தன்னை ஒரு லட்சக்கணக்கான மந்திர ஈட்டிகளா உருமாத்துது. பாரபட்சமே இல்லாம அந்த லட்சம் ஈட்டிகளும் அங்க இருக்க டிராகன் இளவரசன் மேல குத்தி கிழிக்குது. கடைசியில அந்த இளவரசனோட தலை மட்டும் துண்டா பறந்து போற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே பக்கத்துல இருக்க பெங்காஸ்னு ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அங்க வாழக்கூடிய மக்களையும் அவங்களோட வீடுகளையும் எக்கச்சக்கமான டிராகன்ஸ் உள்ள பூந்து தண்ணீரை வச்சு அட்டாக் பண்ணுது. அதுலயும் ஒரே ஒரு ஆள் மட்டும் பாக்குறதுக்கு மனித உடலமைப்புலயும் முகம் மட்டும் டிராகன் மாதிரியும் இருக்கும். இவன் தான் இந்த டிராகன் குலத்துக்கு ராஜா. கூடவே இறந்து போன இளவரசர் இருக்கா இல்லையா, அவனோட சொந்த அப்பா. இப்ப டிராகன்ஸ் எல்லாம் ஊர் மக்களை தங்களால முடிஞ்ச வரைக்கும் குடும்பப்படுத்திட்டு இந்த ஊரையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய தளபதியை பாக்குறதுக்காக அந்த டிராகன் ராஜா வந்திருக்கான். கூடவே இவரு நம்ம ஹீரோவோட அப்பா. சந்தேகத்துல நைனாவும், டிராகன் ராஜா என்னாச்சு, எந்த வகையிலையும் நானும் என்னோட மக்களும் உங்களை காயப்படுத்தினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்க மேல தாக்குதல் நடத்துறீங்க? எது காயப்படுத்தலையா? முட்டாள், உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? உன்னோட பையன் நெசா என்னோட பையனையே சாகடிச்சுட்டான். ஆனா தளபதியால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. யோ, என்ன கதை விடுறீங்களா? இந்த பாரு, என் பையனுக்கு நிறைய சூப்பர் பவர் இருக்கு. அவன் விளையாட்டு பிள்ளை, அதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு அவன்லாம் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. டிராகன் ராஜாவுக்கு இதை கேட்டு சம கோபம். ஏண்டா, புள்ளைய இழந்த வேதனையில உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல உன்கிட்ட பேச்சே கிடையாது. என் டிராகன் படைய வச்சு உன் கிராமத்தையும் உன்னையும் மொத்தமா அழிக்கிறேன் பாரு. இப்படி எல்லாம் சொன்னதுமே அங்க ஒரு டிராகன் டக்குன்னு நைனாவை அட்டாக் பண்ணலான்னு பக்கத்துல வரும். நல்ல வேலையா அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவான நெசா இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ஈட்டி பறந்து வந்து டப்புன்னு அந்த டிராகனோட தலையிலேயே ஒரு குத்து கிறங்கடிச்சு தொப்புன்னு அதே இடத்துல விழுந்துரும். அப்ப அங்க வந்த ஹீரோவும், டிராகன் ராஜா, உன் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதுக்காக தான் நான் அவனை தண்டிச்சேன். இதை கேட்டதுமே நைனாவுக்கு ஷாக்கு. அப்படின்னா தான் பையன் தான் அந்த இளவரசனை கொண்டிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு, டிராகன் ராஜா, நான் தான் என் பையனை ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டேன். தயவு செஞ்ச தப்புகளை திருத்திக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஆனா அந்த ராஜா அதையெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. என் சொந்த பையனை நான் பறி கொடுத்திருக்கேன். அதனால இன்னைக்கே உன் பையனுக்கான தண்டனை என் கண்ணுக்கு முன்னாடி கொடுக்கப்படணும். அதுவும் சாதாரண பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது, மரண தண்டனை. ஒருவேளை நீ உன் பையனை காப்பாத்துறதுக்காக அதை பண்ண மாட்டேன்னு மறுத்தா ஒட்டுமொத்த நகரத்துல இருக்க மக்களையுமே அழிப்பேன். நல்லா யோசிச்சுக்கோ, உன் பையன் ஒருத்தனோட உயிரா, அப்படி இல்லன்னா இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களோட உயிரா? இப்படி சொன்னதுமே ஹீரோ கடுப்பாகி, நான் இருக்க வரைக்கும் உன்னால அந்த மக்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு டைலாக் பேசுவான். ஆனா நைனா உள்ள பூந்து டப்புன்னு கணத்துல ஒரு அப்பு. ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும். அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா, உண்மையாவே அந்த இளவரசன் என்ன பண்ணா தெரியுமா? இந்த பாரு, உன் காரணம் எனக்கு தேவையே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது ஒரு தப்பு. பாத்தீங்களா, ஹீரோ என்ன சொல்ல வராங்கிற விஷயத்த கூட கேட்காம நைனாவே ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இதனால மன விரக்தி அடைஞ்ச ஹீரோ இப்ப என்ன, அந்த டிராகன் ராஜா சொல்றத மட்டும் தான் நீங்க கேப்பீங்கல்ல, பெத்த புள்ளியா நான் என்ன சொல்ல வரேங்கிற விஷயத்த கூட நீங்க கேட்காதப்ப இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன ஆக போகுது? இந்தாங்க என் உயிரை நானே கொடுக்குறேன்னு பட்டாக்கத்தி எடுத்து தான் கழுத்தை அறுத்துப்பான். அவ்வளவுதான், நைனாவோட கண்ணுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ இறந்து போயிடுறான். டிராகன் ராஜா வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். ஒரு பக்கத்துல நைனா பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த ஹீரோவோட அம்மா, என் அன்பு மகனே, என்ன விட்டு போயிட்டியான்னு கதறி அழுதுட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்து ஒரு மிகப்பெரிய பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. அப்ப திடீர்னு இறந்து போனதா நினைச்ச நம்ம கதையோட ஹீரோ அந்த பணிகளுக்குள்ள இருந்து டப்புன்னு வெளியில வரான். அப்படின்னா இவன் இன்னும் சாகலையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரல? அப்படிலாம் கிடையாது, பையன் ஏற்கனவே இறந்து போயிட்டான். இங்க இருக்கக்கூடியது ஹீரோவோட ஆன்மா. ஆனா மனித உலகத்துல இருக்க மாதிரி இவனுக்கு எந்த ஒரு சூப்பர் பவரும் கிடையாது. ஒருவேளை யாரோ
யாராவது தனக்குள்ள இருக்க சூப்பர் பவரை விருப்பப்பட்டு ஹீரோவுக்கு ரத்தத்தின் மூலமா கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆவிகள் உலகத்துல நம்ம ஹீரோவுக்கு பவர் கிடைக்கும். இந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் எங்க இருக்கோன்னு புரியாம ஹீரோவும் குழப்பத்தோட கவனிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான குட்டி மிருகம் குத்த வச்சபடி நம்ம ஹீரோவை பாத்துட்டு இருக்கு. உடனே நம்மாளு ஐ பாக்க நீ அழகா இருக்க, என் பக்கத்துல வான்னு பிடிக்க போகும்போது அந்த மிருகம் எதையோ ஒண்ணு பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோ என்ன பார்த்தா என்ன உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா, எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறன்னு இவன் முட்டாள்தனமா அதை துரத்தி ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பயபலுக்கு சமஷாக்கு அந்த குட்டி மிருகம் பயந்து ஓடுனது நம்ம ஹீரோவை பார்த்து இல்ல, பனிக்கட்டிகளை பிளந்து வெளியில வந்த இந்த ராட்சச சிலந்தி பூச்சியை பார்த்து. உடனே ஹீரோ உதவிக்காக நெருப்பு சக்கரங்களையும் மந்திர ஈட்டியவும் கூப்பிடுவான். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. அடச்ச நம்ம பவர் அப்படின்னா நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிற விஷயத்த ஹீரோ இப்பதான் புரிஞ்சுக்கிறான். தன்னோட உயிரை காப்பாத்திக்க அந்த சிலந்தி பூச்சி கிட்ட மாட்டாம அங்க எங்கன்னு தாவி குதிச்சு ஓடும் போது தடுமாறி தெரியாதனமா ஒரு பள்ளத்திலேயே தொப்புன்னு விழுந்துருவான். கண்ண முடிச்சு பார்த்தா அது ஒரு சிலந்தி வலை. அடச்ச சுத்தி முத்தி கடைசியில அந்த சிலந்தி கிட்டயே வந்து மாட்டிக்கிட்டமேனு ஹீரோவுக்கு பயம் அதிகமாகுது. சரி இந்த வலையை விட்டு வெளியில போலான்னு பார்த்தா கூட முடியல. இவன் உடம்பு அதோட சேர்த்த மாதிரி ஒட்டிக்கிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிலந்தியும் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. போச்சுரா நம்ம கதை முடிய போதும்னு நினைக்கும் போது கையில பட்டாக்கத்தை தூக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த தளபதி உள்ள வந்துட்டாப்ல. முதல்ல ஹீரோவை காப்பாத்திட்டு தாங்கிட்ட இருக்க அவனோட ஈட்டிய திரும்ப கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்பனும் புள்ளையும் ஒன்னா சேர்ந்து அந்த சிலந்தியோட சண்டை போட்டு ஒட்டுமொத்தமா அதோட கதையவே முடிச்சிருவாங்க. சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஹீரோக்குள்ள ஒரு பயங்கரமான கோவம் தெரியுது. அவனோட கண்கள் முழுக்க சிகப்பா மாறிடுச்சு. தான் கட்டுப்பாட்டையும் இழந்து இவன் ஒரு குட்டி மிருகத்தை பாத்திருப்பான்ல, அதையே அட்டாக் பண்ற அளவுக்கு பக்கத்துல போயிடுவான். நல்ல வேலை நைனா தான் உள்ள பூந்து வாழை தூக்கி போட்டு அந்த குட்டி மிருகத்தோட உயிரை காப்பாத்துறாரு. ஆனா ஹீரோ அப்பவுமே அமைதியாகல. நைனாவையே அட்டாக் பண்ணலான்னு பாக்கும்போது அவர் ஈட்டிய கையில பிடிச்சிட்டாரு. நீ இப்ப ஆவிகள் உலகத்துல இருக்க, உன்னோட மைண்டையும் உடம்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கண்டிப்பா நீயும் ஒரு பேயா மாறிடுவ. ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, உன்னோட அம்மா உனக்காக மனித உலகத்துல காத்திருக்காங்க. இந்த வார்த்தையை சொன்னதுமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ சுயநனவுக்கு திரும்பி நார்மல் ஆயிடுவான். ஒரு அப்பாவா நீங்க எப்பவுமே என் கூட இருந்தது கிடையாது, தளபதிங்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டு மக்களை காப்பாத்தணும், நீங்க ஒரு கடவுளாக்கணுங்கிற ஆசையாலேயே அம்மாவையும் என்னையும் அம்போன்னு விட்டுட்டு போன ஆள் தானே, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? நிஜா முட்டாள்தனமா பண்ணாத, உன்னால தனியா இந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியாது. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தரைக்குள்ள இருந்து மிகப்பெரிய பாறைகள் வெளியில வருது. அதுல ஒரு சில வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இப்ப ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவோட ஆன்மாவும் இருக்கக்கூடியது பகோடான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர கோபுரத்துக்குள்ள. ஆக்சுவலா இந்த பகோடா கோபுரத்துக்குள்ள பேய்களை தான் சரி வைப்பாங்க. அதனால மொத்தமா இங்க 7 நிலைகள் இருக்கு. இந்த 7 பகுதிகளில் இருக்க அரக்கர்களையும் அழிக்க முடிஞ்சாலும் சரி, அவங்களை எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம தடுக்க முடிஞ்சாலும் சரி, கண்டிப்பா இறந்து போன உன்னோட ஆன்மாவை திரும்ப மீட்டெடுக்க முடியும். இந்த பகோடாவை விட்டு திரும்ப உன்னோட உடலுக்கு உன் ஆன்மாவும் போகும். ஒருவேளை 7 கோபுரங்களை தாண்டி உன்னால வெளியில போக முடியல அப்படின்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா கண்டிப்பா நீயும் ஒரு அலையக்கூடிய பேயா இந்த இடத்துல மாட்டிப்ப. ஆக்சுவலா இது எல்லாமே பழங்கால எழுத்துக்கள். சோ ஹீரோவுக்கு எதுவும் புரியல. நைனா தான் எல்லாத்தையுமே ஒண்ணா சொல்லிட்டு இருப்பாரு. கட் பண்ணா இப்ப நைனா எதுக்காக உள்ள வந்தாருன்னு ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தான் மகன் தப்பே பண்ணிருந்தாலும் கூட இது தன்னோட மகனாச்சே, அந்த ஒரே காரணத்தாலேயே நைனா ஒரு தாவோ மாஸ்டரை பாத்திருக்காரு. இந்த மாதிரி இறந்து போனா என் பையன் உயிரை காப்பாத்தணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும் போது இருக்கு, ஒரே ஒரு வழி மட்டும், உன் பையன் பிறக்கும் போதே நிறைய அதீத சக்தியோட பிறந்தவன், அதனால அவனோட ஆன்மா இப்ப பகோடாக்குள்ள மாட்டி இருக்கு. மொத்தமா அது 7 மாடிகளை கொண்ட கட்டடம். அங்க இருக்கக்கூடிய அரக்கர்களை உன் பையனோட ஆன்மாவால அழிக்க முடிஞ்சா பகோடா கோபுரத்தை விட்டு அவனோட ஆன்மா திரும்ப வெளியுலகத்துக்கு வரும். கூடவே அவனால கடவுளாவும் மாற முடியும். குருவே அப்படின்னா உடனே என்ன அங்க அனுப்பி வைங்க, என் பையனுக்கு என் உதவி தேவை. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நைனா ஹீரோவுக்கு உதவி பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு. இப்ப முதல் தளத்துல இருந்த அந்த அரக்கனை அழிச்சதால 2ஆம் தளத்துக்கு போறதுக்கான கதவு திறக்குது. உள்ள வந்ததுமே ஹீரோ ஒரு பக்கத்துல கோவத்துல இருக்கான். அப்ப நைனாவும் இந்த பாரு, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல, அந்த சிலந்தி உன்னை சாப்பாடா முழுங்கி இருக்கும், என்ன காப்பாத்தியே ஆகணும்னு நான் உங்ககிட்ட உதவி கேட்கல. நிஜா என் மேல உனக்கு நிறைய கோபங்கள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் தாண்டி உன்னோட அம்மா உனக்காக காத்திருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டியை காட்டுவாரு. ஆக்சுவலா அது ஒரு சின்ன வீடியோ மாதிரி. உடனே ஹீரோவும் அதை அவசரமா கையில வாங்கி ஓபன் பண்ணும்போது ஹீரோவோட அம்மா வீட்டுல உட்கார்ந்தபடி என் மகன் எப்ப திரும்ப வருவான் அப்படி இப்படின்னு கதறி அழக்கூடிய காட்சிகள் எல்லாம் வீடியோ மாதிரி ஓடிட்டு இருக்கு. பாவம் நிஜாவுக்குமே இதை பார்த்து அழுக தாங்கல. ஆனா முழுசா பாக்குறதுக்குள்ளேயே நைனா அந்த பொட்டியை வாங்கி திரும்ப பாக்கெட்குள்ள வச்சுப்பாரு. அதுக்கப்புறமா முன்னாடி இருக்க கோட்டைக்குள்ள வரும்போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான முட்டை தெரியுது. அதாவது ஒரு விதமான தங்க முட்டை. அவசரப்பட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த முட்டையை கையில எடுக்க இவன் தன்னையே அறியாம அந்த தங்க முட்டையை ரசிச்சபடி பையன் ஓரத்துல உட்காந்துட்டான். அடுத்த நிமிஷமே என் தங்க முட்டையை யார் எடுத்தா, ஒழுங்காத என்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஒரு கொடூரமான குரல் கேக்குது. மிரண்டு போன நைனாவும் அது யாரு என்னன்னு பாக்கும்போது சுவர்கள் எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு நல்லா ஒரு 20-30 அடி உயரத்துல ஒரு பயங்கரமான கவச வீரன் உள்ள வராங்க. அதுவும் அவன் கையில இருக்க ஈட்டி பாருங்க, அதுவே டன் கணக்குல வெயிட் இருக்கும் போல. மூஞ்சி வேற பாக்குறதுக்கு ஜாம்பி மாதிரி இருக்கு. பாரபட்சமே இல்லாம நைனாவை மட்டும் குறி வச்ச மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பாவம் அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு கட்டத்துக்கு மேல அடிபட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுருண்டு விழுந்துட்டு இருக்காரு. டே நெஜா, அந்த முட்டை உன்ன வசியத்துல வச்சிருக்கு, ஒழுங்கா அதை விட்டு வெளியில வந்து எனக்கு உதவி பண்ணு. ஆனா நெஜா அதையெல்லாம் கேக்குற கண்டிஷன்லயே இல்ல. அப்ப நைனா வேணும்னே அந்த கவச வீரனை உட்கார்ந்து இருக்கக்கூடிய நெஜா பக்கமா இழுத்துட்டு வர அவன் ஈட்டி
ஈட்டியை வச்சு அடிக்கும் போது ஹீரோவோட கையில இருந்த தங்க முட்டை கீழே விழுந்துரும். இது மூலமா நம்ம ஆளு சுயநினைவுக்கு திரும்பிட்டான். கவச வீரனுக்கு எதிரா பயங்கரமான சண்டை. ஆரம்பத்துல ரொம்ப தான் கஷ்டப்பட்டாலும் கூட சரியா குறி வச்சு அவனோட தோள்பட்டையை தாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பை நொறுங்கி தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். யோ நைனா பாத்தியா, அவனோட கதையை நான் முடிச்சிட்டேன். இதை கூட உங்களால சமாளிக்க முடியல, நீங்க எல்லாம் என்ன தளபதினு நக்கல் அடிக்கிறான். பதிலுக்கு நைனாவும் எனக்கு என்னமோ அந்த சண்டை முடியலன்னு நினைக்கிறேன். அட நான் தான் அந்த கவச வீரனோட கதையை முடிச்சிட்டேனே. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சுக்கு சுக்கா உடைஞ்சு போன அந்த கவச வீரனோட உடம்பு மறுபடியும் ஒண்ணு சேருதுங்க. மறுபடியும் ஈட்டியை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோ தடுக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா முடியல, காயம் பட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். உடனே கோவத்துல டக்குன்னு ஓடி வந்து அந்த கவச வீரனோட காலை வெட்டி விட்டுருவான். ஆனா மறுபடியும் அந்த காலம் ஒண்ணு சேருது. ஒருவேளை அந்த அரக்கனோட கழுத்தை வெட்டிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாப்படும் போலன்னு ஜம்ப் அடிச்சு கழுத்தை பார்த்து ஒரு குத்து. ஆனா அதுவுமே வேலைக்கு ஆகல. பதிலுக்கு கவச வீரன் சும்மா இருப்பானா, ஈட்டிய சங்கு சக்கர மாதிரி சுத்த ஹீரோ உடம்புல பயங்கரமா காயம் பட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். இதான் சாக்குன்னு ஜம்ப் அடிச்சு ஈட்டிய வச்சு வெட்ட போற நேரத்துல நைனாவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. ஹீரோ எப்ப அந்த தங்க முட்டைய கையில எடுத்தானோ அப்பையில இருந்து மட்டும்தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சோ எடுத்த இடத்துலயே அந்த முட்டைய திரும்ப வச்சா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும்னு கீழே கிடக்கிற முட்டைய கரெக்டா குறி வச்சு அங்க இருக்க மேடையை பார்த்து தூக்கி போடும் போது கரெக்டா அதுவும் எடுத்த இடத்துலயே விழுந்துரும். இதே டைம்ல வெட்ட வந்த அந்த கவச வீரர் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணாம செஞ்சு வச்ச சிலை மாதிரி உறைஞ்சு போயிடுவான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோவுக்கு நைனா மேல இருக்க கோவம் மட்டும் தீரவே இல்ல. ஏற்கனவே நிறைய காயம்பட்டதால நம்ம ஹீரோ அதே இடத்துல மயங்கி போயிடுவான். அப்ப கண்ணுக்கு முன்னாடி 3வது தளத்துக்கு போறதுக்கான கதவு திறக்குது. நைனா தான் நெஜாவை தூக்குனபடி அந்த பாதையை கடந்து போறாரு. கண்ண முடிச்சு பார்த்தா ஹீரோ ஒரு படகுல இருக்கான். கூடவே இவங்க ஒரு ஆத்த கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நெஜாவும், யோ தளபதி, நான் இங்க இருந்து வெளியில போக ஆசைப்படுறேன். ஆனா அது உங்களுக்காக எல்லாம் கிடையாது, என் அம்மாவை பாக்கணுங்கிற ஆசையால மட்டும்தான். பதிலுக்கு நைனாவும், கவலைப்படாத மகனே, கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பா இந்த இடத்தை விட்டு வெளியில கூட்டிட்டு போவேன். எனக்கு உங்க உதவி தேவையில்ல, நானாவே இங்க இருந்து வெளியில போயிடுவேன். பாடுறா, உனக்கு கோவம்லாம் வருது. சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இருக்க. தேவையில்லாம அந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க. ஏன்னா சின்ன வயசுல நீங்க ஒரு அப்பாவா என் கூட இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கடவுள் ஆகணும். அதுக்காக நாடு ஃபுல்லா நிறைய பயணம் பண்ணீங்க. கடைசியா அந்த டிராகன் ராஜாவை நீங்க எதிர்க்காததுக்கு காரணம் கூட நீங்க கடவுளாக முடியாதோங்கிற பயத்தால மட்டும்தான். சரி என்ன கூட விட்டுருங்களேன், நான் உங்களுக்கு பிறந்த பையன். ஆனா நீங்க ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க மனைவி, அவங்கள கூட கடந்த 15 வருஷத்துக்கு மேல நீங்க பார்க்க வரல. நெஜா, உனக்கு என்ன விஷயம் புரியல? நான் மக்களை பாதுகாக்கணும், அது என்னோட கடமை. ஆமா ஆமா, எப்ப பாரு இதையே சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? கண்டிப்பா இனிமே நான் உங்களை எப்பவும் நம்ப மாட்டேன். இவ்வளவு வாய் பேசுறல, இதுக்கெல்லாம் நீ காரணம் கிடையாது. உங்க அம்மா உனக்கு நல்லது கெட்டதை சொல்லாம வளர்த்துட்டாங்கல்ல, அவ்வளவுதான் குறை சொல்லணும். ஐயா தளபதி, நீங்க என்னையும் எங்க அம்மாவையும் வெறும் சுமையா மட்டும்தான் பாத்தீங்க. அதனால இதுக்கப்புறம் என் அம்மாவை அவதூறா பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு படகுல நீண்ட நேரம் பயணம் பண்ணி ஒரு பெரிய வீட்டுக்கு வராங்க. முதல்ல ஹீரோவுக்கு தன்னோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. சோ இவன் மட்டும் தனியா போயிடுவான். அப்பதான் ஒரு அறைக்குள்ள ஹீரோ தன்னோட அம்மா இருக்க விஷயத்த கவனிக்கிறான். அம்மா, உங்களை பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா, இங்க எப்படி வந்தீங்க? மகனே, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா இந்த பகோடாக்குள்ள வந்தாருல, ஆனா அவரு ரொம்ப நேரம் ஆகியும் வெளியில வரல. சோ ஏதோ பிரச்சனைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு குரு கிட்ட உதவி கேட்டு நான் உங்களை காப்பாத்த உள்ள வந்தேன். அடாடா, அம்மாவுக்கு நம்ம மேல எம்புட்டு பாசம்னு ஹீரோ கட்டி பிடிக்கும் போது சடனா அந்த அம்மாக்காரியோட மூஞ்சே லைட்டா மாறுது. வில்லத்தனமா சிரிக்கிறா. நொடி பொழுதுல ஹீரோ டக்குன்னு மயங்கியும் போயிடுவான். கண்ண முழிச்சு பார்த்தா இவனுக்கு முன்னாடி நிறைய இல்யூஷன் தெரியுது. அதுல ஹீரோவோட அம்மாவும் அப்பாவுமே, நீ ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை, பெங்காஸ் மக்கள் உன்னாலதான் சாக போறாங்க, உங்க அப்பாவுக்கு நீ ஒரு அவமானம், அப்படி இப்படின்னு அம்மாவே இவனை திட்டுற மாதிரி இல்யூஷன் தெரியுது. ஒரு கட்டத்துல இறந்து போன அந்த டிராகன் இளவரசர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ஆன்மா வெளியில வந்து உன்னால இந்த இடத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது, என்ன மாதிரியே நீயும் ஒரு பேயா சுத்த போறன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இல்யூஷனை விட்டு ஹீரோ கண்ண முழிக்கும் போது நிறைய தீய ஆவிகள் நம்ம ஹீரோ உடம்ப லாக் பண்ணி வச்சிருக்கு. பையனால நகரவே முடியல. அடுத்து இது எதுவுமே தெரியாத நைனா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை தேடி உள்ள வரும்போது கண்ணுக்கு முன்னாடி ஹீரோவோட பொண்டாட்டி உட்கார்ந்து இருக்காங்க. அடியே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட, உங்களை காணோம் தாங்க நான் உள்ள வந்தேன். எனக்கு உதவி பண்ணது கூட நம்ம குரு தான். ஆனா நைனாவுக்கு இங்கதான் டவுட். எது, குரு ஹெல்ப் பண்ணாரா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. உடனே மனைவியும், சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நீங்க எதுக்காக அந்த டிராகன் ராஜா சொல்றத மட்டுமே கேட்டீங்க, நம்ம பையனோட விளக்கத்தை கேட்கவே இல்ல. எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு அப்பாவான அவன் கூட எந்த நல்ல விஷயங்களையும் கலந்துக்கல. மக்களை காப்பாத்துறதுக்காக பாதி வாழ்க்கையவும் மீதி வாழ்க்கைய நான் ஒரு கடவுளாகணுங்கிற விஷயத்துக்காகவுமே செலவு பண்ணிட்டேன். எத்தனையோ போர்கள்ல நான் ஜெயிச்சாலும் கூட ஒரு தந்தையா நெஜா கிட்ட நான் தோத்து போயிட்டமா. சின்ன வயசுல இருந்து நான் உன் கூடயும் நெஜா கூடயும் அன்பா பழகல. அதுக்கான காரணம் என்னோட எதிரிகள் உங்களை தாக்கிட கூடாதுங்கிற பயத்தால மட்டும்தான். தள்ளி இருக்கேங்கிற காரணத்தால உங்க மேல எனக்கு அக்கறையும் பாசமும் இல்லங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நைனா பேசுற எல்லாத்தையுமே சிறை வைக்கப்பட்டிருக்க நம்ம ஹீரோவாலையும் கேட்க முடியுது. இவ்வளவு நேரமா அப்பாவை முழுக்க முழுக்க வெறுத்த ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையில இந்த அம்மா உருவத்துல இருக்க ஏதோ ஒரு தீய சக்தி வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, ஏங்க நம்ம புள்ள நெஜா இங்க தானே இருக்கான், நம்ம இதுக்கு வெளியில போகணும், இதே உலகத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியும். நைனாவுக்கு இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்திருக்க கூடியது உண்மையாவே தான் பொண்டாட்டியாங்கிற ஒரு சின்ன டவுட் வருது. உடனே வாழ வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ யாரு, எதுக்காக என்ன ஏமாத்த பாக்குறேன்னு? ஏங்க, நான் தாங்க உங்க பொண்டாட்டி. அடியே, உன் புருடா கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒண்ணு இழுச்சவாயம் கிடையாது, உண்மையை சொல்லு. அப்ப திடீர்னு நெஜா உருவ
உருவத்திலேயே ஒரு போலி நெஜாவை இங்க கொண்டு வரா. கூடவே அந்த பொண்டாட்டிக்காரி தான் உருவத்தை எல்லாம் மாத்தி ரொம்ப வசீகரமா படுத்திருப்பா. நான் உங்க பொண்டாட்டியா இருந்தா என்ன இல்லனா என்ன, என்கிட்ட அழகு இருக்கு, நீங்க சரின்னு சொன்னா போதும், உங்க பையன் கூட நீங்களும் இதே இடத்துல வாழ முடியும். இல்ல கண்டிப்பா நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன்னு நைனா இப்ப அந்த போலி நெஜா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. தான் பையன் உருவத்துல இருக்கதாலேயோ என்னமோ தெரியல, நம்ம நைனாவால பாவம் அவனை சமாளிக்கவே முடியல. இதே டைம்ல தான் அப்பா கஷ்டப்படுற விஷயத்த பார்த்து நம்ம நெஜா சும்மா இருப்பானா? தீய ஆவிகளை அழிச்சிட்டு மொத்தமா வெளியில வந்ததுமே கண்ணுக்கு முன்னாடி இருந்த போலி நெஜாவோட உருவம் மறைஞ்சு போயிடும். கூடவே தாங்கிட்டு இருக்க ஈட்டியை தூக்கி போடும்போது அம்மா உருவத்துல இருந்த அந்த தீய சக்தியும் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். ஒரு வழியா நம்ம ஆளுங்க இந்த இடத்துலயும் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து தரைக்குள்ள இருந்து ஒரு போர்ட்டல் உருவாகுது. அது ஹீரோவையும் நைனாவையும் இப்ப 4வது தளத்துக்கு கூட்டிட்டு போகுது. பாக்குறதுக்கே அந்த இடம் மிகப்பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்கு. எங்க இருந்தோ ஒரு மிகப்பெரிய பறவை பறந்து வந்து நம்ம ஆளுங்களுக்கு முன்னாடி நிக்குது. உடனே நைனாவும் ஹீரோவும் அதுல ஏறி உட்காந்துப்பாங்க. பறவை பறக்கிற வேகத்துல தெரியாதனமா ஹீரோ நைனாவை கட்டிப்பிடிப்பான். அடுத்த நிமிஷமே தன்னையே அறியாம இவன் அழ ஆரம்பிக்கிறான். ஆனா இத வெளிப்படையா தான் அப்பா கிட்ட காட்டிக்கல. அதுக்கப்புறமா 4வது தளத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரக்கங்கிட்ட வராங்க. ஆக்சுவலா அது ஒரு குங்ஃபு பாண்டா. இந்த ஒட்டுமொத்த இடமும் என்னோடது, என்ன தோக்கடிச்சிட்டு உங்களால இந்த இடத்தை விட்டு போக முடியுமா? இப்பவே என்னோட இடிமுழக்க சக்தியை பாருங்கன்னு கையை காலெல்லாம் அசைச்சிட்டு இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்கல. அப்பதான் சண்டைக்காக ரெடியா இருந்த நைனாவுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. இங்க இருக்கக்கூடிய அந்த குங்ஃபு பாண்டா உண்மையாவே ஒரு மாவீரன் கிடையாது. கெட்டப்ப வச்சு மத்தாளுங்களை ஏமாத்தி பயமுறுத்தி அவங்கள ஜெயிச்சிருக்கான். இவன் டம்மி பீஸுங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே பயப்புள்ளைய குண்டுக்குள்ள அடைச்சு ஒரு வழியா இந்த 4வது தளத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ தன்னை அறியாம தான் நைனா கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். சிரிச்சு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தெரியாதனமா நைனா கிட்ட இருந்த அந்த வீடியோ பெட்டி இருக்கும் பாத்தீங்களா, அது கீழே விழுந்துரும். அத ஹீரோ அவருக்கே தெரியாம எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பான். அதுக்கப்புறமா 5வது ஃப்ளோருக்கு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய பாலைவனம். சூறாவளி காத்து சும்மா சொலட்டி அடிக்குது. அப்பதான் யானை வடிவத்துல ஒரு அரக்கனை காட்டுறாங்க. கைகள்ல அனுமான் பயன்படுத்தக்கூடிய கடாயுதமும் இருக்கு. ஆரம்பத்துல இந்த அரக்க உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கதால நம்ம ஹீரோவாலையும் நைனாவாலையும் சமாளிக்கவே முடியல. எக்கச்சக்கமான அடிகளை வாங்கி தொப்புன்னு கீழே விழுவாங்க. நல்ல வேலை நைனா கடவுளாகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பவர்ஸ அதிகமாக்கி வச்சிருப்பாரு. சோ இப்ப அதை பயன்படுத்தி அட்டாக் பண்ணும்போது யானை அரக்கன் 2 பேரோட தாக்குதலையும் தாங்க முடியாம சம்பவ இடத்துலயே விழுந்து இறந்து போயிடுவான். ஒரு வழியா இந்த 5வது ஃப்ளோரையும் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 6வது ஃப்ளோருக்கு வராங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓய்வு எடுக்கும் போது நம்ம ஹீரோ தூக்கத்துல கூட தான் அம்மாவோட பேரை சொல்லி புலம்புற விஷயத்த பார்த்து நைனாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கட்டடத்துக்குள்ள வந்தவங்க அங்க நகரக்கூடிய நிறைய தூண்களை கவனிக்கிறாங்க. ஒவ்வொரு கற்கள்லயுமே ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. சந்தேகத்துல ஹீரோவும், அப்பா இந்த வார்த்தைகளை நீங்க எப்படி படிக்கிறீங்க? கண்டிப்பா வெளியில போனதுமே நான் உனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அப்பா நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க, நீங்க ஒரு தளபதியாச்சே, உங்களுக்கு தான் டைமே கிடைக்காதே. ஆனா நெஜா நான் என்னோட தப்புகளை புரிஞ்சுட்டேன். உலக மக்களை காப்பாத்துறது ஒரு பக்கத்துல கடமையா இருந்தாலும் கூட தான் குடும்பத்துக்கு நேர்மையாவும் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரமும் ஒதுக்கணும். அதுவும் என்னோட கடமைகள்ல ஒண்ணு. சரிப்பா அப்படின்னா எனக்குன்னு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. அதே மாதிரியே அம்மாவுக்கு 4 மணி நேரம் நீங்க கொடுத்தாகணும். சிரிச்சுக்கிட்டே நைனாவும் சரின்னு சம்மதிக்கிறாரு. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ 2 சங்கிலிகள் பறந்து வந்த நம்ம ஹீரோவையும் நைனாவையும் வளைச்சு பிடிக்குது. ஈட்டிய வச்சும் வாழை வச்சும் வெட்டலான்னு பாக்குறாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. சரி எவன்டா இந்த வேலையை பார்த்ததுன்னு கவனிக்கும் போது படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒரு டிராகன் இளவரசனை கொண்டிருப்பான் பாத்தீங்களா, அவனோட ஆன்மா தான் இப்ப முன்னாடி வந்து நிக்குது. ஆமா நீ எப்படி இங்க வந்த? ஏய் நான் டிராகன்களின் இளவரசன். பல வருஷங்களா நாங்க தியானம் பண்ணிருக்கோம். அதோட விளைவாதான் வெளி உலகத்துல நாங்க ஆன்மாவா சுத்தாம இந்த பகோடாக்குள்ள பாதுகாக்கப்படுறோம். முக்கியமா இன்னொரு விஷயம், இதே இடத்துக்குள்ள நீயும் ஒரு பேய அலைவல்ல, அதெல்லாம் பாக்குறதுக்காக நான் ரொம்ப நேரமா காத்திருக்கேன். பகல் கனவு காணாத, கண்டிப்பா நான் இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பா வெளியில போவேன். அப்பா இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. நான் இவனை ஏன் கொன்ன தெரியுமா? சமீப காலமா கடலுக்குள்ள மீன் பிடிக்கக்கூடிய மக்கள்ல பாதி பேரு திரும்ப நம்ம நகரத்துக்கு வரதே கிடையாது. சந்தேகத்துல நானும் அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போனேன். அப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு, இந்த இளவரசர் கால கடலுக்குள்ள மீன் பிடிக்க வர மக்களை கடத்தி அதுல இருக்கக்கூடிய பெண்களை தன்னோட இச்சைகளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சா. சொல்ற விஷயங்களை கேட்டு நடக்கிற பெண்களை உயிரோட விட்டுருவான். ஆனா அதுவே மறுக்கக்கூடிய பெண்களையும் அவளோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பாரபட்சமே இல்லாம சாகடிச்சு கடலுக்குள்ள இருக்க விலங்குகளுக்கு உணவா கொடுத்தான். இத பார்த்து என்னால எப்படிப்பா பொறுக்க முடியும்? அதனாலதான் டிராகன் இளவரசனை என் கையாலேயே சாகடிச்சேன். நைனாவுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோ மேல எந்த ஒரு தப்பும் இல்லங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு. அப்ப இளவரசனும் சிரிச்சுக்கிட்டே, தம்பி நடந்த உண்மைகளை நீ சொல்லிட்ட, ஆனா உங்க அப்பாவோட பார்வையில உன்னை வெறும் பேயா மட்டும்தான் பாக்குறாரு. அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அப்பா இவன் சும்மா கதை விடுறான்ப்பா, எனக்கு தெரியும், நீங்க அப்படிலாம் நினைக்கல. ஆமா நஜா கண்டிப்பா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ என்னோட அன்பு மகன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. ஆனா அடுத்த நிமிஷமே ஹீரோ உடம்போட கட்டி இருக்கக்கூடிய சங்கிலிகள்ல ஒரு மின்சாரம் பாய ஆரம்பிக்குது. இது மூலமா பையன் வழியால கதறிக்கிட்டு இருக்கான். அப்பதான் சிரிச்சுக்கிட்டே டிராகன் இளவரசனும், தம்பி இது ஒரு உண்மை சங்கிலி, உன்னால உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியும். ஒருவேளை உங்க அப்பா பொய் சொன்னாருன்னு வையேன், அந்த பொய்கள் மூலமா உனக்கு பயங்கரமான வழி கிடைக்கும். அதே மாதிரியே நீ ஒரு பொய்ய சொன்னா அது உங்க அப்பாவுக்கு பயங்கரமான வழியை கொடுக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த பகோடாவை விட்டு நீங்க 2 பேருமே தாராளமா வெளியில போக முடியும். ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கடவுளா மாறக்கூடிய பவர் கிடைக்கும். ஹீரோவுக்கு இந்த வார்த்தையை கேட்டதுமே செம ஷாக்கு.
ஏன்னா ஏற்கனவே இந்த நைனா தான் ஒரு கடவுளாகணும்னு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. ஒருவேளை தன்னை காப்பாத்துற சாக்குல உள்ள வந்து இந்த பகோடாக்குள்ள இருக்க அரக்கர்களை தான் உதவியால அழிச்சிட்டு மறுபடியும் தன்னை இந்த இடத்துக்குள்ளேயே மாட்ட வச்சுட்டு நைனா மட்டும் வெளியில போய் தன்னை ஒரு கடவுளா மாத்திக்க போறாரோன்னு ஹீரோவுக்கு டவுட். சோ நைனா கிட்ட உண்மையாவே நீங்க என்ன பேயா தான் பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்பான். இந்த இடத்த விட்டு அடுத்த லெவலுக்கு போகணும்னா கண்டிப்பா நைனா உண்மையை சொன்னா மட்டும்தான் உண்டு. அதனால ஆமா நான் உன்னை பேயா தான் பார்த்தேன், ஆனா அதுக்கு என்கிட்ட இன்னொரு காரணம் இருக்கு, நான் சொல்றத கேளுன்னு சொல்லும்போது வேணாம் இனிமே நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க போறது கிடையாது, நீங்க ஒரு கடவுளாகணும் தான் என்ன காப்பாத்துற மாதிரி உள்ள வந்து என்கிட்ட இவ்வளவு நாடகம் போட்டிருக்கீங்க, இனிமே உங்க வழியில நீங்க போங்க, கடைசி வரைக்கும் இந்த கோபுரத்துக்குள்ளேயே நான் ஒரு அலையிற பேயா மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா கிளம்பிடுவான். சரி பேசலாமேன்னு பக்கத்துல நைனா போகும்போது டிராகன் இளவரசன் உள்ள புந்து 7வது ஃப்ளோருக்கான மாய கதவுக்குள்ள நைனாவை தள்ளி விட்டான். பார்த்தா தளபதி காஸ்டியூம்ல நைனா இருக்காரு. பக்கத்திலேயே நிறைய சோல்ஜர்ஸும் கண்ணுக்கு முன்னாடி படத்தோட ஆரம்பத்துல பார்த்த டிராகன் ராஜாவோட உருவமும் தெரியுது. ஓஹோ அப்படின்னா இதான் எனக்கான 7வது சோதனையா? நிஜ உலகத்துலதான் என்னோட மகனுக்கு என்னால ஆதரவா இருக்க முடியல, ஆனா இந்த முறை எப்பாடுபட்டாலும் சரி கண்டிப்பா என் பையனுக்கு ஆதரவா நிக்கணும். இந்த மாதிரி நைனா ஒரு நல்ல முடிவெடுப்பாரு. இதே டைம்ல டிராகன் ராஜா படத்தோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே மோசன் உன் பையன் செஞ்ச தப்புக்காக நீ அவனுக்கு தண்டனையை கொடுத்தாகணும், அவனோட மரணத்தை என் கண்ணு முன்னாடி பார்க்கணும். இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம நைனாவுக்கு சம கோபம். ஏடா உன் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அப்பாவியான மக்களை பலி கொடுத்து பெண்களை தன்னோட இச்சைக்காக பயன்படுத்தின அவெல்லாம் ஒரு புள்ளையா? சொல்ல போனா நெஜா பண்ணது 100% சரி, உன் பையன் இறக்குறதுக்கு தகுதியானவன். டிராகன் ராஜாவுக்கு இதை கேட்டு சம கோபம். என்னையே எதிர்க்கிற அளவுக்கு தைரியமா? என்ன மறந்துட்டியா நான் ஒரு டிராகன் கடவுள், பொல்லாத கடவுள். ஏயா அடிக்கடி ஊருக்குள்ள வெள்ளம் வந்து மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, ஒரு டிராகனா தண்ணீரை கட்டுப்படுத்தி அவங்களை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை, ஆனா என்னைக்காச்சும் நீ மக்களுக்கு உதவி பண்ணிருக்கியா? அப்படி இருக்கும்போது டிராகனான உன்னை எதுக்கு நான் கடவுளா வணங்கணும்? ஒரு தளபதியை யோசிக்கும் போது மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் உங்ககிட்ட சரணடையணும், ஆனா நெஜாவோட அப்பாவை யோசிக்கும் போது என் பையனுக்காக சாகுற வரைக்கும் நான் உன்னை எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு சோல்ஜர்ஸை இப்ப அந்த வில்லனுக்கு எதிராக திசை திருப்புறாரு. ஆனா இது எதுவுமே தெரியாம 6வது ஃப்ளோருக்குள்ள மாட்டிருக்க நம்ம ஹீரோ நடந்து போகும்போது தொப்புன்னு தடுமாறி கீழே விழுவான். அப்ப பாக்கெட்ல வச்சிருந்த அந்த வீடியோ பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அது சடனா ஓபன் ஆயிடும். இப்ப அதுல ஒரு சின்ன வீடியோ பிளே ஆக ஆரம்பிக்குது. அதுல கடைசியா நைனா தாவ மாஸ்டரை பார்க்கும்போது உன் பையனோட ஆன்மா பகவாடா கோபுரத்துக்குள்ள மாட்டிருக்க, நீ அவனை காப்பாத்த உள்ள போயே ஆகணுமா? ஆமா குருவே, ஒரு அப்பாவா இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் ஒழுங்கா செய்ய தவறிட்டேன், அதனால என் உயிரை கொடுத்தாச்சும் என் பையனோட உயிரை காப்பாத்தி வெளியில கொண்டு வரணும். ஆனா இவ்வளவு நாளா நீ கடவுளாகணும்னு ஆசைப்பட்டியே, அது எல்லாம் பகோடா கோபுரத்தை விட்டு நீ வெளியில வந்தா மட்டும்தான் நடக்கும். அப்படி இல்ல அதே இடத்துல உன் பையனோட சேர்ந்து நீயும் பேயா மாறிடுவ. கடவுள் பதவியா இறந்து போன என் பையனோட உயிரான்னு யோசிக்கும் போது என் உயிரை விட என் பையன் உயிர் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இத பார்த்ததுமே ஹீரோவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, தன்னோட நைனா கடவுள் பதவிக்கு ஆசைப்பட்டு இங்க வரலன்னு. உடனே அவருக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு 7வது ஃப்ளோரை நோக்கி இவனும் ஓடிட்டு இருக்கான். இதே டைம்ல வில்லன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம நைனா எக்கச்சக்கமான வில் அம்புகளை வச்சு தாக்குனாலும் கூட சோல்ஜர்ஸ் எல்லாம் டிராகன் ராஜா ஒரே அடியில அழிச்சிருவாரு. கடைசியா இருக்கக்கூடிய நைனா தன்னை எதிர்க்கிற டிராகன் எதுவா இருந்தாலும் சரி பாரபட்சமே இல்லாம அது கூட பயங்கரமா சண்டை போட்டு தலையவே வெட்டிடுவாரு. ஆனா ஒரு மனுஷனால எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரியே தனியா சண்டை போட முடியும்? சோ பலம் இல்லாம அந்த வில்லன் கிட்ட அடி வாங்கி தொப்புன்னு கீழே விழுந்துருவாரு. கரெக்டா அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அங்க வந்துட்டான். அப்பா நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, இந்த வில்லன் கதையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மலை அளவு உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய வில்லன் கூட நம்ம ஹீரோ தம்மத்துண்டு ஈட்டியை தூக்கிட்டு சண்டைக்கு போறாங்க. ஆனா வில்லன் தாங்கிட்ட இருக்க மாய பிளேட பயன்படுத்தி ஒரே நொடியில ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுட்டான். ரத்த வெள்ளத்தோட நம்ம ஹீரோ சுருண்டு அதே இடத்துல விழுந்துருவான். ஆக்சுவலா ஹீரோ மனித உலகத்துல இறந்து போனதாலதான் இந்த பகோடா கோபுரத்துக்குள்ள வந்திருப்பான். அதனாலதான் இவனுக்கு பவர் எதுவுமே இல்ல. ஆனா நைனா அப்படி கிடையாது, உயிரோட இருக்கும் போதே தான் ஆன்மாவை பிரிச்சு இந்த பகோடாக்குள்ள வந்திருப்பாரு. சோ இவருக்குள்ள நிறைய சூப்பர் பவர் இன்னும் இருக்கு. நடந்த கலவரத்தெல்லாம் பார்த்து பயந்து போன நைனா உடனே ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து மகனே உனக்கு ஒண்ணும் இல்லடா, உன்னை நான் காப்பாத்துவேன். அப்பா அதெல்லாம் இருக்கட்டும்பா, எனக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன ஒரு பேயா தான் பாத்தீங்களா? அழுதுகிட்டே நைனாவும் கிடையவே கிடையாது, நீ குழந்தைய பிறக்கும் போது மத்த குழந்தைகள் போல இல்ல, பார்வைக்கு வெறும் உருண்டை விடுவத்துல இருந்த, அதுக்கப்புறம் தான் கையு காலு தலைன்னு கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சது. அந்த ஒரு நிமிஷம் நீ ஒரு பேயா இருப்பியோன்னு நான் பயந்தேன், மத்தபடி நீ எனக்கு ஒரு அன்பான குழந்தை. இதத்தான் உங்ககிட்ட தெளிவுபடுத்த பார்த்தேன். ஆனா நீ டிராகன் இளவரசனோட பேச்ச கேட்டு என்ன நம்பாம நீ போயிட்ட அப்படி இப்படின்னு ஹீரோக்கு உண்மையை புரிய வச்சிருவாரு. இப்ப ஹீரோவுக்குமே இதை கேட்ட ஆனந்த கண்ணீரு. அதே டைம்ல முன்னாடி இருக்க வில்ல வேற, நீங்க 2 பேருமே இந்த பகோடாவை விட்டு வெளியில போக முடியாது, உங்களை இதே இடத்துல சாகடிக்க போறேன்னு பொறுமையா பக்கத்துல வர நேரத்துல நைனாவுக்கு ஒரு ஐடியா. இப்ப ஹீரோவுக்கு இந்த உலகத்துல அவனோட சூப்பர் பவர் எதுவுமே வேலை செய்யல, அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் வில்லனை எதிர்க்க முடியல. சோ ஹீரோவோட ஈட்டி எடுத்து டக்குன்னு தான் உடம்புல குத்தும் போது வலியக்கூடிய ரத்தம் நம்ம ஹீரோ உடம்புல பற்றும். அடுத்த நிமிஷமே நைனா உடம்புக்குள்ள இருந்த சூப்பர் பவர் எல்லாமே இப்ப ஹீரோ உடம்புக்கு மாறிடுச்சு. அப்புறம் என்ன, முழு பவர் கிடைச்சதால நெருப்பு சக்கரங்களோட உதவியால வில்லனுக்கு எதிராக பயங்கரமான ஃபைட். அந்த ஆளு எத்தனை முறை அட்டாக் பண்ண பார்த்தாலும் சரி கூர்மையான ஈட்டியை வச்சு வில்லன் கையிலேயே ஓட்டைய போட்டு விட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கட்டத்துல லட்சக்கணக்கான ஈட்டிகளை பயன்படுத்தி நேருக்கு நேரா டிராகன்
ராஜாவை தாக்கும் போது சம்பவ இடத்துலயே அந்த பயபுள்ளியோட கதை முடிஞ்சு போச்சு. சடனா ஹீரோ நிக்கக்கூடிய உலகமே வேற ஒரு உலகமா மாற ஆரம்பிக்குது. தான் எங்க இருக்கோன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி இவனோட நைனா நிக்கிறாரு. அப்பா என்னாச்சு, நீங்க இறந்து போயிட்டீங்களா? இல்ல நெசா, ஒருத்தர் கடவுளா மாற போறாங்கன்னா அவங்க இந்த இடத்த கடந்து போனா மட்டும்தான் முடியும். அப்பா அப்படின்னா நம்ம 2 பேருமே கடவுளா மாற போறோமா? கிடையாது, எனக்கு கிடைக்க வேண்டிய கடவுள் பதவி அது உனக்கு கிடைக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டி இருக்கேன். ஆனா ஏன்பா இதுக்காக நீங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டீங்களே? ஆமா, ஆரம்பத்துல வாழ்க்கைனா என்னங்கிற விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப ஒரு மகனுக்கு நல்ல தந்தையாவும் ஒரு பொண்ணுக்கு நல்ல கணவனாவும் இருக்குது மட்டும்தான் சிறந்த வாழ்க்கைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ என்ன விட அந்த கடவுளுங்கிற பதவி உனக்கு தான் தகுதியா இருக்குன்னு சொல்லும் போது பேக்ரவுண்ட்ல ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. நைனா ஆசைப்பட்ட மாதிரியே நிசா ஒரு கடவுளா மாறிட்டாரு. அதே டைம்ல மக்களுக்கு தீங்கிழைச்ச அந்த டிராகன்ஸும் டிராகனோட ராஜாவும் சொர்க்கத்துல இருக்க கடவுள்கள் மூலமா தண்டிக்கப்பட்டாங்கிற விஷயத்தை தெளிவா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையோட வரேன். பாய், தேங்க்யூ.